கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்குண்டான உயிருள்ள வார்த்தை உபாகமம் 28:6. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அன்பார்ந்தவர்களே, நம்ம பிரயாணப்பட்டு ஒரு இடத்துக்கு போனால் அது ஆசீர்வாதமான ஒரு பிரயாணமாக இருக்கணும். நம்ம ஒரு வேலையை முடிச்சுட்டு வரும்போதும் போகும்போதும் நமக்கு ஒரு பத்திரமான ஒரு சூழ்நிலையை, ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி தரணும்னா அந்த வருகையிலும் போகையிலும் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அப்புறம் என்ன அர்த்தம்னு கேட்டால், எந்த ஒரு கெடுதலும், எந்த ஒரு நெருக்கமும், எந்த ஒரு பொல்லாப்பும் நம்மளுக்கு வராமல் நம்மளை பாதுகாத்து நடத்துகிறதான் ஒரு ஆசீர்வாதம். அதான் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ வந்தாலும் ஆசீர்வாதம், போனாலும் ஆசீர்வாதம். நான் எங்கே போனாலும் ஆசீர்வாதமாக இருப்பேன். ஒரு வேலைக்கு போனாலும் ஆசீர்வாதத்தை கொண்டுட்டு போவேன். திருப்பி வரும்போது ஆசீர்வாதத்தை கொண்டு வருவேன். ஆசீர்வாதம் என்கிட்ட தங்கி இருக்குது அப்படிங்கிற நினைப்பில் இருங்க. கர்த்தர் சொல்கிறாரு, போகும்போது நீங்கள் முறுமுறுத்துட்டு போகாதீங்க. ஆசீர்வாதம் எனக்குள்ளே இருக்கிறது அப்படி சொல்லிட்டு போங்க. வரும்போதும் ஆசீர்வாதம் எனக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லிட்டு போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னதரையுமே துதிக்கிறேன், உயர்ந்தவரையுமே துதிக்கிறேன், அற்புதரையுமே துதிக்கிறேன், அதிசயரையுமே துதிக்கிறேன், வெற்றி வேந்தனையுமே துதிக்கிறேன், விடுதலையின் தேவனையுமே துதிக்கிறேன். அப்பா, இந்த நாளிலும் இந்த வேலையிலும் கூட தகப்பனே அல்லேலூயா, வருகையிலும் போகையிலும் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்ற வசனத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. போகும்போது வரும்போது உடைய பாதுகாப்பு கூட இருக்கணும், பலன் கூட இருக்கணும், கிருபை கூட இருக்கணும், அற்புதம் கூட இருக்கணும், அதிசயங்களை காண பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.